லிசன் பண்ணிக்கங்க. இப்போ நான் பார்க்க போறது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லால செகண்ட் பாயிண்ட்மா, செகண்ட் ஒன். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவானது டியூ டு ஒரு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். அதாவது பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஷீட் இருக்குதுமா, பிளேன் ஷீட். இது வந்து இதனுடைய லென்த்தும் சரி பிரெத்தும் சரி இன்ஃபைனைட், நம்மளால மெஷர் பண்ண முடியாது. we can't see only the surface. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஷீட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க, உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஷீட் எடுத்துக்கலாமா. இந்த சார்ஜ் ஷீட்டுமா, இந்த சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னா இதோட சார்ஜ் டென்சிட்டி இஸ் பிளஸ் சிக்மா, பிளஸ் சிக்மா. போன क्वेश्चनல பார்த்தோம் அது லாம்டான்னு பார்த்தோம் சார்ஜ் டென்சிட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிக்மான்னு பார்த்துக்கலாம். இதுல பூராமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கிறோமா. இதுல பூரா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டு அவுட்வர்ட் டைரக்ஷன். நீ பார்த்திருப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டு அவுட்வர்ட் டைரக்ஷன். சோ நான் இங்க இருந்து சம் டிஸ்டன்ஸ்மா இங்க இடத்துல Pங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது இதோட பிளேஸ் இருந்து பாத்தீங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட் இருந்து பாத்தீங்கன்னா r டிஸ்டன்ஸ் இருக்கு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா r டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம்னா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இதோடைய டு அவுட்வர்ட் டைரக்ஷன்ல தான் போயிருக்கும். சோ இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E போன அவுட்வர்ட் டைரக்ஷனா இருக்கலாம். இங்க எப்படி இருக்கோ போற இந்த பாயிண்ட் கூட அப்படியே இருக்கும். புரியுங்க நம்மகிட்ட இந்த பாயிண்ட் ஃபுல்லாவே அப்படியே இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணுமா, ஒரு காசியன் சர்ஃபேஸை வரைய போறேன். அந்த காசியன் சர்ஃபேஸ் பாத்தீங்க எடுத்துக்கிறேன். இந்த காசியன் சர்ஃபேஸை ஏன்னா போன டைம் பார்த்தோம் ஒரு சார்ஜ் வயர்னால ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ங்கனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நாம காசியன் சர்ஃபேஸ். இந்த டிஸ்டன்ஸ் r எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பேக் சைடு வந்துருக்கு நமக்கு. இதுதான் காசியன் சர்ஃபேஸ். அப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த Pங்கிற பாயிண்ட் பார்த்த மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தியா. இந்த பாயிண்ட் வந்து நான் Q எடுத்துக்கிறேன். அதுவும் நாம சார் இந்த பாயிண்ட் இருந்து அதே சேம் r டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. அப்ப மொத்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இதோடது 2r இருக்கும். என்ன சார் இருக்கும்? 2r. ஞாபகம் வந்துச்சா? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதே 2r னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி சார் இருக்குனாலும் பாசிட்டிவ்னால டு அவுட்வர்ட் டைரக்ஷன், E வெக்டர் வந்து டு அவுட்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். தெரியுதா போர்டு? E வெக்டர்ங்கிறது டு அவுட்வர்ட் டைரக்ஷன்ல தான் நமக்கு இருக்கும். இதுல பாத்துக்கங்க சேம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 சர்ஃபேஸ் வரைஞ்சோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் பண்ண போறேன். டோட்டல் காசியன் சர்ஃபேஸ் பார்க்கணும். பார்க்கிறதுக்கு முன்னால சில பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடணும்னா இந்த பாயிண்ட்ல பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சைஸ்ல போயிட்டு இருக்குது. இங்க இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது. இது இன்ஃபைனைட் ஒரு சார்ஜ் பிளேன் ஷீட். இட்ஸ் நாட் a finite, infinite. ஓகேவா? இப்போ நான் பாருங்க இதனுடைய சர்ஃபேஸ்ல பார்க்க போறேன். இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் வரக்கூடிய கர்வ்டு சர்ஃபேஸ். சரியா? இங்க இருக்கக்கூடிய நார்மல் ஏரியா வெக்டர் n கேப் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன்லயுமே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்கும்.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒயிட் சார்ட் சொல்லி காட்டுறோமா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்லயே போயிட்டு இருக்கும். கரெக்டா? அப்ப இதோட ஆங்கிளோட வேல்யூ பார்த்தோம்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. கரெக்டா? தீட்டாவோட வேல்யூ கண்டிப்பா நார்மல் ஏரியா வெக்டருக்குமே இந்த E வெக்டருக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா 90 டிகிரி இருக்கு. சரி, இங்க ஒரு சர்ஃபேஸ் வரையறேன் சார் நான். இந்த சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் சார். அந்த n போட மத்தியா நார்மல் வெக்டர் அதுவும் சேம் டைரக்ஷன் தான் சார். ரெண்டுமே சேம் டைரக்ஷன் தான் சார். அப்ப இங்க தீட்டாவோட வேல்யூ என்ன சார் பார்த்தோம்னா தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. சேம் அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நான் q பேர் வச்சிட்டேன். பட் புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் p டேஷ் வச்சிருப்பான். நான் உன்னை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கறதுக்காக நானும் p டேஷ்னு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் ஆகுங்க. நார்மல் வெக்டர் வந்து பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ ரெண்டுமே இங்க ஒரு டைரக்ஷன் வரங்காட்டி இங்க இருக்கக்கூடிய தீட்டாவோட வேல்யூ ஆல்சோ 0 டிகிரி. இந்த மூணு தாமா. அடுத்து நம்ம சம் ஈஸியா போட்டு போயிடலாம். நான் பார்க்க போறேன்மா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னாவே 5 E ஓட வேல்யூ க்ளோஸ்டு இன்டெக்ரல் E வெக்டார் டாட் dA வெக்டார் dA வெக்டார். இது வந்து நமக்கு தெரிஞ்ச டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உடைய ஃபார்முலா. இதுல பாருங்க, இப்போ எனக்கு தேவையானது இந்த டோட்டல் இத மூணா பிரிக்க போறேன். எப்படி சார்? இந்த பார்ட், இந்த பார்ட், இந்த பார்ட். அதனால என்ன பண்ணலாம் சார்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ வந்து இன்டெக்ரல் இதுதான் சார். இது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் தான், சரியா? அதனால நீங்க ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ்னே போட்டுக்கலாம். ஓகேவா? E வெக்டார் டாட் dA வெக்டார் பிளஸ் இன்டெக்ரல். அடுத்து என்ன சார்? இந்த Pங்கிற பாயிண்ட்ல பார்க்க போறீங்க சார். சரி, Pங்கிற பாயிண்ட்ல பார்க்க போறேன். இங்க நாம சார் E வெக்டார் டாட் dA வெக்டார் பிளஸ் அடுத்து இன்டெக்ரல் இந்த P'ங்கிற பாயிண்ட்ல பார்க்க போறோம் சார். அப்ப P'ங்கிற பாயிண்ட்ல அப்ப என்ன சார் அர்த்தம்? E வெக்டார் டாட் dA வெக்டார். இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணிட்டோம்னா we get the answer மா. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் நானே தனித்தனியா எழுதுறேன். இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் செப்பரேட்டா எழுதியிருக்கேன். இதுல பாருங்க, இது EDA cos θ ன்னு போடுவோம். தெரியும் உங்களுக்கு, இப்போ சொல்லி கொடுத்தேன். E வெக்டர் டாட் dA வெக்டர்ங்கிறது வந்து நம்ம EDA cos θ ன்னு போடுவோம். இங்க cos தீட்டாவோட வேல்யூ பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் கிராஸ் வந்ததுமா 90 டிகிரி இருக்குது. சோ இது நான் cos 90 ன்னு போட்டுக்கிறேன். cos 90 டிகிரி. அடுத்து பாருங்க பிளஸ் இன்டெக்ரல். இது வந்து Pங்கிற பாயிண்ட்லமா. Pங்கிற பாயிண்ட்ல பாருங்க என்ன சார் வந்திருக்குது? E dA cos. இந்த Pங்கிற பாயிண்ட்ல cos ஓட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ ஆமா சார் 0 டிகிரி. சோ இது cos 0 டிகிரி. அடுத்த ஸ்டெப் பாருங்க பிளஸ் இன்டெக்ரல் E dA cos P'ங்கிற பாயிண்ட் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா Pங்கிற பாயிண்ட், இது P'ங்கிற பாயிண்ட், இது கர்வ்டு சர்ஃபேஸ். P'ங்கிற பாயிண்ட்ல பாருங்க தீட்டாவோட வேல்யூ 0 தான். சோ அதனால இங்க நாம சார் நான் 0 டிகிரியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, cos 90 ஓட வேல்யூ என்ன சார் ஆகும்? cos 90 0. சோ அதனால இன்டெக்ரல் EDA into 0 ன்னு ஆகும். பிளஸ்
EDA into 0 plus integral இது EDA into cos 0 ஓட வேல்யூ வந்து 1 போட்டுக்கலாம். இங்கேயுமே EDA into cos 90 ஓட வேல்யூ 1 போட்டாச்சு. சரி cos 0 ஓட வேல்யூ 1 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இந்த டைம் ஃபுல்லா நம்ம 0 ஆயிடும் டோட்டலாவே. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் சார் 5e equal to EDA. EDA அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்ன சார் ஆகுமா? E ஐ வெளிய எடுத்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா போட்டு காட்டுறீங்க. EDA அப்படிங்கறத பாத்துக்கங்க. இது ஒரு EDA, அங்க ஒரு EDA. 2 times EDA. அப்ப 2 times of integral EDA. இப்போ நமக்கு தேவையான ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஆன்சர். ஓகேவாமா? சரி. அடுத்து பாருங்க. இது நமக்கு என்ன தெரிய போகுதுன்னா பர்பெண்டிகுலரா பார்த்தா இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது. இதுல மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குங்கிறது அவன் சிம்பிளா சொல்லியாச்சு தெரியும் நமக்கு. எனக்கு 2EDA P and PS மட்டும் தான் இருக்க போகுது. இங்க இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாத்துக்கங்க. By using Gaussian law. By using Gaussian lemma. By using Gaussian's lemma. அங்க என்ன எழுதிக்கிறேன்? 2 times of integral EDA is equal to 5e போட்டுருக்கிறேன். 5eங்கிறது பாத்தீங்கன்னா Gaussian ஃபார்முலால வந்து பார்த்தோம்னா நான் சொல்லியிருக்கேன் Q enclosed by epsilon naught. Q enclosed by epsilon naught சொல்லியிருக்கேன். இப்போ Q ஓட வேல்யூ தெரியும். அப்படியே எழுதி போட்டேன். சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு இங்க மட்டும் எழுதி போட்டோமா? சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. இங்க சார்ஜ் டென்சிட்டிங்கிறது சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ்ங்கிறது Q பை ஏரியாங்கிறது A. சிக்மா ஈக்குவல் டு Q பை A. இந்த Q ஓட வேல்யூ சிக்மா A. அதுக்கு அப்ளை பண்ண போற வேல்யூ 2 into integral EDA equal to இங்க பாருங்க Q கேமரா கொஞ்சம் ரைட்ல வைங்க சார். பாத்துக்கோங்க. ஓகேவாமா? 2 integral EDA அப்படிங்கிறது Q enclosed by epsilon naught போட்டோம். இப்போ இந்த Q ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க Q ஓட வேல்யூ சிக்மா A வருமா? அப்ப இது சிக்மா A by epsilon naught போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த 2 அங்க இருக்குது சார். E கான்ஸ்டன்ட் வெளிய தூக்கிடலாம் சார். integral dA is equal to sigma A by epsilon naught. இப்போ integral dA அப்படிங்கிறது summation of dA. சின்ன சின்ன ஏரியாவை எடுத்து ஒரு சம்மேஷன் பண்ணானா ஒரு பெரிய ஏரியா கிடைக்க போகுது. அதை தான் நான் இங்க 2E integral dA அப்படிங்கிற இந்த பார்ட்டை integral dA அப்படிங்கிற பார்ட்டை நான் ஏன் எழுதிக்கிறேன். ஏன் மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மீனிங்னா சம்மேஷன் ஆஃப் dA மா. அப்ப சின்ன சின்ன பார்ட்டை எடுத்து சம்மேஷன் பண்ணா ஒரு பெரிய பார்ட் கிடைச்சிரும். அந்த பெரிய பார்ட் தான் ஏரியா ஏன் எழுதிக்கிறேன். சிக்மா A by epsilon naught. அடுத்த ஸ்டெப் பாருங்க என்ன சார் ஆகுதுமா? இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியா கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எனக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா E ஓட ஆன்சர் வேணும். E ஓட ஆன்சர் வந்து சிக்மா by 2 epsilon naught. Sigma by sigma equal to E equal to sigma by 2 epsilon naught. இது E வெக்டர் யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சார் ஆகுமா? அங்க வந்து ஒரு கேப் வந்துருக்கு வேற ஒண்ணும் இல்ல. sigma by 2 epsilon naught into n கேப் போட்டுருக்கோம் நாம. அவ்வளவுதான். இவ்வளவுதான் இதோட ஆன்சர்மா. பட் ஆனா இந்த ஆன்சர்ல இருந்து என்ன கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்குது? அதுதான் முக்கியமானது. அதுல ஒரு 3 பாயிண்ட் நீங்க எழுதியாகும். அடுத்த 3 பாயிண்ட்னா E is directly proportional to the sigma. Charge density அதிகமாக E ஓட வேல்யூ அதிகமாகும். அப்ப depend on only charge density அப்படி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து independent of the R. ஏன்னா இங்க Rங்கிறதே கிடையாது. R மைண்ட் பண்ணவே இல்லை. ஆன்சர்லயே வர கிடையாது.
ஸோ ஆர் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆர் வந்து இண்டிபெண்ட். 2 பாயிண்ட் ஆச்சு. கரெக்டாமா? இப்போ அதே பாயிண்ட் தான் சிக்மாவோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் டு தி அவுட்வர்ட்ஸ். அந்த பிளேன் ஷீட் இருந்து என்னவா சார்மா? இதுதான் பிளேன் ஷீட்மா. அந்த பிளேன் ஷீட் இருந்து டு அவுட்வர்ட்ஸ் எப்போ சார்? கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது. தட் மீன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதுதான் அர்த்தம் நமக்கு. லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா டு இன்வெர்ட் டைரக்ஷன், இந்த நோக்கி வந்து இருக்கு சார்ஜ் தெரியாமா? அப்போனா மைனஸ் சார்ஜ் இருக்கு அர்த்தம் நமக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நான் கோட் பண்ணிட்டீங்கம்மா. 3 பாயிண்ட் ஆச்சு உங்களுக்கு. இதுல E directly proportional to the charge density, inversely proportional, that mean independent of the R. இப்போ greater than 0 வா இருந்தா to outward மா, less than 0 வா இருந்தா to inward. அவ்வளவுதான். மேக்ஸிமம் சொல்ற வேற பாயிண்ட்ஸ் தெரியல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இதுக்கு மேலே இருக்காது, கீழே இருக்காது, சென்டர் உள்ள மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். எனி அதர் டவுட்?